ஹரே கிருஷ்ணா. மகாமந்திர ஜபயோகா பாகம் 3, அத்தியாயம் 4. மகாமந்திர ஜபயோகம் செய்வதற்கான விதிமுறைகள் யாவை? மகாமந்திர ஜபயோகம் செய்ய எந்த வகையான குறிப்பிட்ட விதிமுறைகளும் இல்லை, எந்த சட்ட திட்டங்களும் இல்லை. யார் சொல்லலாம், எப்போது சொல்லலாம்? எல்லா மதத்தினரும், இனத்தினரும், ஜாதியினரும், மொழியினரும் எவ்வித வேறுபாடும் இன்றி சொல்லலாம். எந்த இடம், நேரம், சூழ்நிலைகளிலும் சொல்லலாம். உட்கார்ந்தோ, நின்றோ, நடந்தோ, எந்நிலையிலும் சொல்லலாம். பயணத்தின் போதும், பல இடங்களில் காத்திருக்கும் பொழுதும், உறக்கத்தின் இடையிலும் கூட சொல்லலாம். உடல் சுத்தம், உள் சுத்தம் தேவையா? சுத்தமாகவோ சுத்தமற்ற நிலையில் இருந்தாலும் சொல்லலாம். மனம் குழம்பிய அல்லது தெளிவான நிலையிலும் சொல்லலாம். விரும்பியோ விரும்பாமலோ கூட சொல்லலாம். குறைபட சொன்னால் பாவமா? குறைபட சொன்னாலும் குறையில்லை. எப்படி சொன்னாலும் இம்மந்திரம் நன்மையே பயக்கும். குறைபட சொல்பவர்களின் குறைகளையும் இம்மந்திரமே அதன் மகிமையால் படிப்படியாக நீக்கிவிடும். பகவத்கீதை 10.25 யாகங்களில் நான் ஜப யாகமாய் இருக்கிறேன் என்று கிருஷ்ணர் கூறுவது பகவானின் நாமமே ஜபமாக செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. தொடர்ந்த வழிகாட்டுதல் தேவையா? தினசரி மந்திரத்தை சொல்வதற்கு தொடர்ந்த வழிகாட்டுதல்கள் தேவையில்லை. அத்தியாயம் 5. இந்து மத சாஸ்திரங்கள் ஜபயோகாவை ஆதரிக்கின்றனவா? ஆம். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் புராணங்கள், உபனிஷத்துக்கள் இவற்றில் ஜபயோகத்தை வலியுறுத்தி பல சான்றுகள் உள்ளன. ஜபயோகம் பற்றி பகவத்கீதை கூறுவது என்ன? பகவத்கீதை 9.14 பக்தர்கள் எந்நேரமும் என் கீர்த்தனையை பாடி உறுதியுடன் என்னை இடையராது வழிபடுகின்றனர் என்று கிருஷ்ணர் கூறுவது பக்தர்கள் விரும்பும் யோகம் பகவானின் நாமம் பாடும் ஜப யோகமே ஆகும் என்பதை வலியுறுத்துகிறது. ஜபயோகம் பற்றி ஸ்ரீமத் பாகவதம் கூறுவது என்ன? ஸ்ரீமத் பாகவதம் 12.3.52 சத்திய யுகத்தில் விஷ்ணுவை தியானிப்பதாலும், திரேதா யுகத்தில் யாகங்கள் செய்வதாலும், துவாபர யுகத்தில் கோயில் வழிபாடு செய்வதாலும் பெறக்கூடிய அனைத்து பலன்களையும் கலியுகத்தில் ஹரிநாமத்தை உச்சரிப்பதாலேயே பெற முடியும் என்று உரைப்பதானது கலியுகத்தில் ஒரே வழி ஹரிநாமமே என்ற கருத்தை வலியுறுத்துகிறது. ஸ்ரீமத் பாகவதம் 12.3.5 இக்கலியுகம் முழுவதும் குறைபாடுகள் நிரம்பியதாக இருந்தாலும் ஒரே ஒரு விஷயத்தில் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. இக்கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜெபம் செய்வதாலேயே ஒருவர் இந்த ஜட உலக பந்தங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மீக உலகை அடையலாம் என்று கூறுவதானது கலியுக முக்தி பாதை ஹரே கிருஷ்ண மகாமந்திரமே என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஸ்ரீமத் பாகவதம் 3.33.6 நாயை தின்னும் சண்டாள குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பகவான் நாமத்தை ஒரு முறை உச்சரித்தாலோ, பகவானின் நாமத்தை ஜெபம் செய்தாலோ, அவருடைய லீலைகளை கேட்டாலோ, அவருக்கு வணக்கம் செலுத்தினாலோ அல்லது நினைத்தாலோ ஒருவர் உடனே வேத யாகங்களை செய்யும் தகுதியை பெறுகிறார் என்று கூறுகிறது. இது ஹரிநாமம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது என்பதை உறுதி செய்கிறது. ஜபயோகம் பற்றி மற்ற சாஸ்திரங்கள் கூறுவது என்ன? கலி சந்தரண உபனிஷத் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற 16 வார்த்தைகளை கொண்ட இம்மந்திரம் கலியின் கேடுகளை எதிர்த்து அளிக்கும் சக்தி வாய்ந்தது என்று கூறி ஹரிநாமமே கலியின் கேடுகளை அளிக்கும் என்பதை உறுதி செய்கிறது. கிருஷ்ண நாரதீய புராணத்தில் ஹரிநாமம் 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 இக்கலியுகத்தில் நற்கதி அடைய இதைவிட வேறு வழியில்லை, வேறு வழியில்லை, வேறு வழியில்லை என்று கூறப்படுவது கலியுக கதி ஹரிநாமம் மட்டுமே, வேறு வழியில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. நாரத பஞ்சராத்ராவில் கர்மகாண்டம், ஞானகாண்டம், உபாசன காண்டம் என்ற 3 வகை வேத முறைகள், வேத மந்திரங்கள், தேவர்களை வழிபடும் முறைகள் ஆகிய அனைத்து வேதங்களின் சாரமும் ஹரே கிருஷ்ண என்கின்ற 8 அக்ஷரத்தில் அடங்கியுள்ளது என்று கூறப்படுவது சர்வ வேதங்களின் சாரமும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரமே என்பதை உறுதிப்படுத்துகிறது. கருட புராணத்தில் ஒரு சிங்கம் கர்ஜிக்கும் போது சிறு விலங்குகள் பயந்து ஓடுவது போல் பகவானின் நாமங்களை அனாதரவான நிலையிலோ விருப்பமின்றியோ எப்படி உச்சரித்தாலும் ஒருவருடைய பாவ விளைவுகள் உடனே அவரை விட்டு நீங்குகின்றன என்று கூறப்படுவது சர்வ பாவ நிவாரணி பகவானின் நாமமே என்பதை உறுதிப்படுத்துகிறது. பத்ம புராணத்தில் பிருஹத் விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்ரா
72.335 சிவபெருமான் பார்வதி தேவியிடம் நான் ராம 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 என்ற புனித நாமத்தை உச்சரித்து அவ்வொலியில் ஆனந்தமடைகிறேன். இந்த புனித ராம நாமம் 1000 விஷ்ணு நாமங்களுக்கு சமமானதாகும் என்று கூறுவது விஷ்ணு நாமத்திலும் ராமநாம உயர்வை விளக்குகிறது. பிரம்மாண்ட புராணத்தில் பகவான் விஷ்ணுவின் 1000 நாமங்களை 3 முறை உச்சரிப்பதால் பெறக்கூடிய புண்ணியத்தை கிருஷ்ணரின் திருநாமத்தை ஒரு முறை உச்சரிப்பதாலேயே பெற முடியும் என்று கூறுவது ராமநாமத்திலும் கிருஷ்ண நாமத்தின் உயர்வை உறுதிப்படுத்துகிறது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 6 மற்ற மதங்கள் ஜபயோகாவை ஆதரிக்கின்றனவா என்பதை பற்றி வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.